வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராஃபிட்டி வேர்ல்ட். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் வந்து பெயிண்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா பெயிண்டிங் வீடியோன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து என்னடா இவளுக்கு பெயிண்டிங் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்க. வரும் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிடாதீங்க, வரும், பெயிண்டிங் வரும். ஸோ அதனால தான் நான் எனக்கு உங்களுக்கு அந்த பெயிண்டிங் வீடியோ பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ தட் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டில் வந்து சைட்ஸில் இந்த பீசஸ் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்குல்ல, அந்த வந்து எந்த கார்ட்போர்டு சைஸ்லாம் எனக்கு தெரியல சரியா. ஸோ அந்த கார்ட்போர்டோடைய எக்ஸ்ட்ரா பீசஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த எக்ஸ்ட்ராவாக பீசஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புரியலைன்னா வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நான் வந்து சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சேனலில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்ட்போர்ட், அதாவது பெயிண்டிங் போட்டிருப்போம். அதை வந்து பட்ஸ் ஆர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆர்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து கார்ட்போர்ட் டேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கார்ட்போர்ட் டேப்பில் மாஸ்கிங் டேப் நான் வந்து சைட்ஸில் நம்ம சும்மா கவர் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். அதுக்கு வந்து பெயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்து வந்து அந்த கார்ட்போர்ட் டேப் ப்ரௌன் கலரில் இருக்கும், அது நமக்கு தேவைப்படும். ஓகே, அந்த இதுன்னு சொன்னால அது அதுதான் அந்த ப்ரௌன் கலர் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்போர்ட் டேப்னு சொல்லலாம். பேர் வச்சிருக்கேன், அதுக்கு அது என்ன பேர்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த கார்ட்போர்ட் டேப்பை வந்து இதுலேருந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சைடில் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம சைடில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து அதில் பெயிண்ட்லாம் லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பெயிண்ட் பட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து ஒரு டார்க் ப்ளூ வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துக்கா. ஃபர்ஸ்ட்டு டார்க்லேருந்து மேலேருந்து கீழே வரணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ எடுத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம், என்கிட்ட ஸ்கை ப்ளூ கலரே இருந்துச்சு. பார்த்தா அப்படி தெரியும், லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலரே என்கிட்ட இருந்துச்சு. அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது கூட ஸ்கை ப்ளூ இல்லை, கொஞ்சம் அதை விட லைட் டார்க் ப்ளூ தான் நினைக்கிறேன். அண்ட் அது வந்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே டச் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ ஆக்கிறதுக்காக அந்த லைட் ப்ளூ இருக்குல்ல, அந்த பெயிண்டில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்கை ப்ளூ கிடச்சிச்சு. அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி கொடுத்துட்டு அது வந்து பார்க்குறதுக்கு மேலேருந்து லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு அதை விட லைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒயிட் கலர் மட்டும் பெயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிறேன். அது வந்து பார்க்குறதுக்கு அதை விட லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ மேலேருந்து கீழே வரணும்ல, அதனால சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து நான் பியூர் ஒயிட் மட்டும் இன்னொரு ஒயிட் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஒரு க்யூட் ப்ளூவே டச் பண்ணாமல் ஒரே ஒரு ஒயிட் கோட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அந்த போஸ்டர் கலர்லேயே வந்து என்கிட்ட ஒரு கலர் இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு சாண்ட் கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன அந்த பெயிண்ட் எடுத்து பண்ணிவிட்டேன். நீங்கள் எல்லோ கலர் இதில் வந்து நீங்கள் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண ஒரு கலர், இந்த மாதிரி எதனா சாண்ட் கலர் இருந்துச்சு. அதில் நீங்கள் அப்படி இல்லைனா வேறு கலர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து இந்த புல்வெளிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் டார்க் க்ரீன் தான் எடுத்துக்கிறேன். அது வந்து சும்மா அப்படி மேலே அப்படி அந்த மாதிரி இழுத்து விடும்போது அது வந்து லைட்டாக புல் எஃபெக்ட் கொடுத்துச்சான்னு தெரில, எனக்கு கொடுத்துச்சு. நீங்கள் கொடுத்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு அது பார்க்குறதுக்கு அழகாக புல் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து மேலே அப்படியே கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுவேன். பட் வந்து அது என்னால் டேரெக்டாக பிளாக் கலர் பண்ணி பண்ண முடியாது என்னால். ஸோ உங்கள் டேரெக்டாக பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பென்சிலில் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். என்னென்னா ட்ரீ ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரீ தான் ட்ரா பண்ணணும்னால அந்த டைமில் நீங்கள் எந்த இது வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரீயை ஒழுங்காக நான் மட்டும் சின்ன பிள்ளைங்க வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்கலாம். நான் பெருசாக கிளையெல்லாம் போட்டு வரைகிறேன்னு ட்ரை பண்ணி அது கடைசியில் சின்ன பிள்ளைங்க வரைகிற மாதிரி ஒரு ட்ரீயாக தான் மாறிச்சு. நீங்களே பாருங்கள். அப்படியே பெருசாக வரைகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரியும். அப்படியே பிரான்ச்சஸை போட்டு பெருசாக ட்ரை பண்ணேன். பட் வந்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பிரான்ச்சஸ்னால் போடுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பாருங்கள், நீங்களே பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன பிள்ளைங்க எப்படி ட்ரீ வரைவாங்க அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன் கடைசியில். பட் அதுவும் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். கொஞ்சம் அப்படியே அதே மாதிரி தான் பெயிண்ட் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் வந்து அது அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன்.
இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பிளாக் கலர் பண்ணுறேன்னா இந்த கலருக்கு காம்பினேஷன் பிளாக்காக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நானும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சா பிடிக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணி வேறு மாதிரி வந்தது வேறு. ஆனால் பார்த்தீங்க இப்படி தான் இருக்கும். கடைசியில் சின்ன பிள்ளைங்க இருக்க மாதிரி தான் வரைஞ்சேன். ஸோ இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அது வந்து அதில் வந்து மூன் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அது வந்து மூன் எஃபெக்ட் கொடுக்குறது ஈஸி தான், சும்மா ரவுண்டு பண்ணேன். ஆனால் அப்போயும் எனக்கு மூணு எஃபெக்ட் கிடைக்கல. ஸோ பிளாக் கலரோட கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தது வந்து அந்த பறவைங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் அது வந்து எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் பெயிண்ட் ப்ரெஷ்ஷே வச்சு ட்ரை பண்ணிட்டேன். சரி, எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எதனா வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரஷ்ஷோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் டிப் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து குட்டி குட்டி ஸ்டார்ஸு அந்த மாதிரி ஒரு எஃபெக்டாக கிடைக்கும். அது மாதிரி பண்ணிவிட்டு அதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரொம்ப லேட்டாக தான் பண்ணேன் நான். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஈஸி. அண்ட் நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த கிரிஃப்ட்டு அந்த பிரிக்கிறதுலாம் இருக்குல்ல அந்த டேப்பில் அது எல்லாத்தையும் பிரித்தாச்சு. அடுத்தது வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த கலர் டேப் ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கலர் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் லாஸ்ட்டில். லாஸ்ட்டில் கலர் பேப்பர் ட்ரை பண்ணணும்னு நினச்சி பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கலர் டேப்பே எங்கிட்ட இருந்துச்சு, அதுவும் டார்க் ப்ளூவில் இருந்துச்சு. அப்படின்றதால பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கலர் பேப்பரில் இல்லைனா அப்படியே கூட பெயிண்ட் பண்ணாலும் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இதான் நம்மளுடைய கிராஃப்ட்டு. செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு வேறு லெவலுக்குள்ளே இருந்துச்சு. கண்டிப்பாக யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு லெவல் கிராஃப்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அண்டில் இட்ஸ் பை.